முருகப்பெருமான் சூரபத்மாதியரை அழிக்க போர் புரிந்த திருவிளையாடலைத்தான் நாம் கந்தசஷ்டி விழாவாக அனுஷ்டித்து கொண்டாடி வருகிறோம். கந்தனுக்கு பிரீத்தியான விரதங்களான வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம் அதாவது சஷ்டி விரதம் ஆகியவற்றில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுவது கந்தசஷ்டி விரதம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் விரதமிருந்து வேலவனின் தாழ் பணிவது வார விரதம். மாதந்தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் அதாவது கிருத்திகையில் கந்த பெருமானை போற்றி துதித்து விரதம் இருப்பது நட்சத்திர விரதம். ஐப்பசி மாதம் வளர்பிறை பிரதமை அன்று தொடங்கி சஷ்டி அதாவது 6 நாட்கள் வரை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது கந்தசஷ்டி விரதம். ஐப்பசி மாதம் சுக்லபட்ச வளர்பிறை அன்று சஷ்டி திதியில் கொண்டாடப்படுவது இந்த சஷ்டி விரதம். முருகப்பெருமான் சூரனை சம்ஹரித்து அவனுக்கு அருள் புரிந்த தினம் சஷ்டி. இதனை சூரசம்ஹாரம் எனவும் வழங்குவர். ராவணனை அடக்க ராமன், கம்சனை அழிக்க கிருஷ்ணன் என்பது போல சூரனை வெல்ல வேலன், சங்கரன் பிள்ளை சட்டியிலே மாவறுத்தார் என்பது ஆன்மீக மொழி. சங்கரன் பிள்ளை அதாவது முருகன் சிவனின் பிள்ளை, சட்டி என்பது சஷ்டி திதி, மாவறுத்தல் மாமரமாக நின்ற சூரனை சம்ஹரித்தல். சூரனை முருகப்பெருமான் வதம் செய்த நாள் சஷ்டி. இது நடைபெற்ற இடம் திருச்செந்தூர். சூரபத்மனின் ஒரு பாதி நான் என்கின்ற அகங்காரம், மற்றொரு பாதி எனது என்கின்ற மமகாரம். இவைத்தான் சேவலும் மயிலுமாய் உருக்கொண்டு முருகப்பெருமானை எதிர்க்க வந்தது. இந்த போர் மொத்தம் 10 நாட்கள் நடைபெற்றது. முதல் 4 நாட்கள் சூரபத்மனைச் சேர்ந்த வீரர்களை தோல்வியுறச் செய்த நாள். அடுத்த 6 நாட்கள் பானுகோபன், சிங்கமுகன், சூரபத்மன் ஆகியோரை முருகன் வென்று வாகை சூடி திருநாள். இந்த 6 நாட்களும் தேவர்கள் முருகனை வழிபட்டனர். அந்த 6 நாட்களே சஷ்டி விரதம். நல்லவர்களை அறக்கருணையினாலும் தீயவர்களை மரக்கருணையினாலும் ஆட்கொள்பவன் இறைவன். தவத்தினால் பல வரங்களை பெற்ற ஒருவன் தன் தீய செயல்களினால் மாபெரும் பாவியாகி விடக்கூடாது என்ற அறக்கருணையினால் அவனை ஆட்கொள்ள வேண்டி தனது வேலாயுதத்தால் சூரபத்மனை 2 கூறாக்கினார். ஒன்று சேவலானது, மற்றொன்று மயிலானது. சேவலை கொடியிலே கொண்டார், மயிலை வாகனமாக கொண்டார். இந்த விதமாக முருகன் திருவருளால் சூரபத்மன் பகைமை நீங்கி ஞானம் பெற்றான். இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டுத்தான் சங்கரன் பிள்ளை சஷ்டியிலே மாவறுத்தான் என்ற ஆன்மீக மொழியின் மூலம் விளக்குகின்றனர். இந்த வைபவத்தினை விளக்கவே எல்லா முருகன் ஆலயங்களிலும் சூரசம்ஹார விழா அதாவது கந்தசஷ்டி விழா கொண்டாடப்படுகிறது. ஆனால் திருத்தணிகையில் மட்டும் கிடையாது. காரணம், அங்கே போருக்கு பின் அமைதி நிலவுகிறது. திருப்பரங்குன்றத்திலே அன்னை தெய்வானையை மனம் புரியும் அழகன் முருகன் திருச்செந்தூரிலே வள்ளி தெய்வானையுடன் 6 முகம் கொண்டு காட்சி தருகிறார். பழனியிலே ஆண்டி கோலமாய் நிற்கும் முருகன் சுவாமி மலையில் தகப்பன் சுவாமியாக வழிபடப்படுகிறார். பழமுதிர்ச்சோலையிலே பாலமுருகனாக வழிபடப்படும் பரமனின் மைந்தர் திருத்தணிகையிலே திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். நம்மிடம் உள்ள தீய குணங்களான ஆணவம், மாயை, கண்மம், காமம், பேராசை, செருக்கு, மயக்கம், தற்பெருமை ஆகியவற்றை விடுத்து வரம்பில்லா ஆற்றல், தன்வயமுடைமை, இயற்கை உணர்வு, பேரருள் ஆகிய குணங்களை பெறும் நோக்கில் கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. சஷ்டி விரதம் கடைபிடிக்கும் முறை: ஐப்பசி வளர்பிறை பிரதமை தினத்தன்று விடியலில் துயிலெழுந்து ஆற்றின் எதிர்முகமாக நின்று தண்ணீரில் அறுகோணம் வரைந்து அதில் சடாட்சர மந்திரத்தை எழுதி இடையே ஓம் என்று மனதிலே தியானித்து கொண்டு ஆற்று தண்ணீரில் மூழ்கி எழ வேண்டும். கிணறு குளமாக இருந்தால் வடதிசை நோக்கி இந்த நியமங்களை கடைபிடிக்க வேண்டும். பின்பு தூய ஆடை அணிந்து முருகனை வழிபட்டு வெல்லத்துடன் நெய் சேர்த்து செய்த மோதகத்தை நிவேதனம் செய்ய வேண்டும். 5 தினங்கள் நோன்பிருந்து 6ஆம் நாள் சஷ்டி தினத்தன்று நீராடி முருகனை வணங்கி இந்த விரத வழிபாட்டில் கந்தசஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தகுரு கவசம், சண்முக கவசம், கந்தர் கலிவெண்பா, திருப்புகள் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். 7ஆம் நாள் 6 அடியார்களுக்கு உணவளித்து உபசரிக்க வேண்டும். சஷ்டி அன்று கந்தனுக்கு அபிஷேகம் செய்த பாலை பருகுவோருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த விரத முறையால் உடல் மற்றும் உள்ள தூய்மை உண்டாகும், நோய்கள் நீங்கும்,
கந்தசஷ்டி என்று முறையாக வழிபடுவோருக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்னும் 3 சக்திகளுக்கும் தலைவனான முருகப்பெருமானது பேரருள் கிட்டும், ஞானம் பிறக்கும், அடியவர்கள் வாழ்வு எப்பொழுதும் நலம் பெறும்.